முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னைக்கு நீ எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயத்தை தான் திடீர்னு நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு நடத்தி முடிக்க போகிறேன். ஆம் என் செல்வமே, ரொம்ப நாளாக எந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடு முருகான்னு என்கிட்ட ஆசையாக நம்பிக்கையாக கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால் இன்னைக்கே இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தையும் நீ சற்றும் எதிர்பாராத இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தையும் கூட இந்த முருகன் உனக்காக நடத்தி முடிக்க போகிறேன். நீயே சந்தோஷத்தில் திக்கு முக்காடும்படியும் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் இந்த முருகன் இப்போது வந்திருக்கேன். எப்போதுமே நீயாகவே உனக்கான விஷயங்களை முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு முடிவுக்கு வர வேண்டாம். என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நிச்சயமாக முடியும், நடக்கும். இந்த முருகன் துணையோட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழ போற. நீ செய்த அத்தனை செயல்களிலும் இப்போது வெற்றி வந்து சேரும்படி இந்த முருகன் செய்ய போறேன். உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இரு. நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு துணையாக நானே வருவேன் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டதானே. அதாவது உன்னை தவிர நீ வேற யாரை நம்பினாலும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் உன் நம்பிக்கையை பொய்யாக்கி உன்னை கைவிட்டுருவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டதானே. எப்போதுமே உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவது இந்த முருகன் நான் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன நடந்தாலும் அதை உன் நல்லதுக்காக மட்டுமே நடத்தி கொடுக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் அருள் புரிவேன். நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக இந்த பழனி முருகன் நான் வந்து உன்னை ஆசீர்வதித்து நீ எதிர்பார்த்த காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் மறைந்து போய் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்காக இந்த முருகன் நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். திடீர்னு நீயே எதிர்பாராத பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணுவேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமல் இனி எல்லா காலமும் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். நடக்காது நீ நினச்சதை கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். அடுத்தடுத்து நீ மனசில் நினச்ச எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் எண்ணம் கனவு அனைத்தும் நிறைவேறி நீ வாழ்க்கையவே மிக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கேற்ற நேரம் இப்போ வந்திருக்கு என் செல்வமே. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காத போது அதை பற்றி பேசாத. யாருமே உன் கூட பேசாமல் அவங்களாவே பேசிக்கிறாங்கனாலும் அப்போதும் நீ எதுவும் பேசாதே. அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும் போதும் உனக்கு கோபம் வரும்போதும் யாராவது உன்னை வெறுக்கும் போதும் அல்லது உனக்கு பிரச்சனை வரும்போதும் பேசாமல் மௌனமாக இருப்பது தான் உனக்கு நல்லது. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை புதையலாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இத்தனை நாளாக நீ அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் சரியாமலும் செய்த தவறுகளின் காரணமாக பல விதங்களில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் இப்போ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத உன் சுத்தமான மனசை புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகன் எல்லா துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு சீக்கிரமே உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்த்த விதத்திலேயே நடத்தி முடிக்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையே உனக்கு அரணாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் இருக்க போகுது. என் அருள் உன்னை ஒருபோதும் கைவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலான சவால்களான விஷயங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். இப்போது உனக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறதுக்கும் உனக்கு நல்ல வழிகாட்டுவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாயல்லவா. இப்போது நீ எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் நான் வந்துட்டேன். நீ கேளாமலேயே எல்லா வகையிலும் உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தர்றேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தர்றேன்.
அந்த மாற்றமே இனி உனக்கு நல்ல வாய்ப்புகளாக மாறப்போகுது. நம்பிக்கையோட இந்த முறுக்கனை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டினா இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்ட இந்த முருகன் அதை நிறைவேற்றும் நோக்கத்தோடு தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இப்போதே தீர்த்து வச்சு நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி தரப்போகிறேன். நீ மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட ஓ முருகான்னு பதிவிடு. இது இந்த வடிவேலனின் சத்திய வாக்கு. என்னை நம்பி வாழும் உனக்கு பேரும் புகழும் அழியாத செல்வமும் பூரண ஆயுளும் நித்திய நிம்மதியும் உண்டாகும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. நான் ஒருபோதும் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். கண்டிப்பாக நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடத்தி கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் இருக்கிற அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து நீ எதிர்பார்ப்பது போலவே எல்லாமே நடக்கும்படி செய்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைப்பதற்கு மாறாக நடக்கும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சே நீ ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்காதே. பல விஷயங்கள் அவ்வப்போது மாறதான் செய்யும். எது நடந்தாலும் நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக முடிவு உனக்கு சாதகமாக மட்டுமே அமையும். நீ பொறுமையாக இருந்தாலே நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நான் உன்னை ஒருபோதும் மறக்கலை. நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ மனிதர்களிடம் தேடி தேடி கிடைக்காத அன்பை இப்போது உனக்கு வாரி வழங்குவதற்காகவே இந்த முருகன் ஓடோடி வந்திருக்கேன் என் செல்வமே. எனக்கு மனசார பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உன்னை யாராவது காரணமே இல்லாமல் தண்டிக்க நினச்சாங்கன்னா அந்த தண்டனையை உன்மேல விழுகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை காயப்படுத்த நினச்சவங்களை எல்லாம் அவங்க மனசாட்சியாக நான் இருந்து உறுத்தி வருத்தி அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். உனக்கு கண்ணீரை வரவழைத்த அவர்கள் கண்களில் கண்ணீர் வரவழைக்காமல் நான் விடமாட்டேன் என் செல்வமே. உன் மன அமைதியையும் நிம்மதியையும் குலைக்க நினைத்தவர்களை அவர்களே வருந்தி அழுகும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு புது வாய்ப்புகளுக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். உனக்கு எதிராக இருந்த அனைத்தும் சரியாகி இனி எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. யாராவது ஒருத்தர் உனக்கு சரியில்லாமல் இருக்காங்க, உன் குணத்தோட ஒத்து வராமல் உன் வாழ்க்கையோட பொருந்தி போகாமல் இருக்காங்கன்னா என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்படாத. யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நேரத்தை படைப்பவன் இந்த முருகன் நான் தான். நேரமும் காலமும் நிச்சயமாக உனக்கு சாதகமாக நல்லதா வெற்றி உள்ளதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் எதிர்கால வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு அழகாக சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். எல்லா நலமும் பலமும் கிடைச்சி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன் வீட்லையும் உன் மனசுலையும் மகிழ்ச்சி நிறைஞ்சு செல்வமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டாயல்லவா? இப்போது அதை சரி செஞ்சு நீ புன்னகை முகமாக மாறும்படி செய்கிறேன். நீ நினச்சது ஒன்றாகவும் நடப்பது இன்னொன்றாகவும் இருக்கேன்னு கவலைப்பட்டு பிரார்த்தனை செய்தாயல்லவா? இதோ உன் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி நீ நினச்சதே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிரம்பி ததும்பி வழியும்படி செய்ய போகிறேன். உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக நீ கலங்காதே. நீ வைரங்கிறது அவங்களுக்கு தெரியாது. வைரம்னு உன்னை தெரியாதவங்க உன்னை சாதாரண கூழாங்கல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன் மதிப்பு தெரியாமல் உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களை நினச்சி
நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ வாழ கற்றுக்கோ. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உன்னோடு இந்த அப்பன் முருகன் நான் அல்லவா இருக்கேன். கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ நல்லபடியாக வாழும்படி உன் நிலையை உயர்த்தி வைப்பேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் கடைசியில் தர்மம் வெல்லுங்கிறது போல கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிற. உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனசில் மகிழ்ச்சியோட வாழ்க்கையை செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு வாழும்படி இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன் செல்வமே. உனக்கு எதிராக இருக்கும் அத்தனையையும் சரி செஞ்சு எல்லையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் மிக பெரிய ஆளாக மன உறுதி கொண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன். நீ எதை கேட்டாலும் அது பொன்னாகவோ பொருளாகவோ அல்லது அமைதியாகவோ நிம்மதியாகவோ அல்லது வேலையாகவோ வருமானமாகவோ வாழ்க்கைக்கான வழியாகவோ எதா இருந்தாலும் சரி, நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காகவே இந்த முருகன் வேலோடு உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். என் வரவால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக மகிழ்ச்சி நிறைஞ்சதாக நடக்கப் போகுது.